மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் சரிங்களா புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்களா, வரும் ஆண்டு நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும். அனைவரும் அரசு பணியை உறுதி செய்ய வேண்டும். அதற்கான எல்லா உழைப்பு ஒரு ஹார்ட் ஒர்க்கை உங்களுக்காக நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். நல்ல வார்த்தையாக கவனிச்சுக்கோங்க. முயற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். சும்மா அப்போ அப்படிலாம் இல்லாமல் கண்டினியூஸாக ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து நடப்பு செய்திகளை சப்ஜெக்டோட லிங்க் பண்ணி சரியா ஸ்ட்ராட்டஜிக்கும் சேர்த்து நம்ம வழக்கமெல்லாம் வழங்கிட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. சோர்ந்து போயிடாத மக்களே, வரும் 2026 கண்டிப்பாக நம்ம அரசு பணியை உறுதி செய்ய வேண்டும். சரிங்களா, ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் டிசம்பர் 30 மற்றும் 31 சரிங்களா, 2 தேதிகளுக்குரிய நடப்பு செய்திகளையும் ஒரே வீடியோ பதிவில் நம்ம தொடர்ந்து வழங்க போகிறோம். கவனிச்சுக்கோங்க. சரியாமா, ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வழக்கம் போல இண்டெக்ஸ் உள்ளடக்கம் என்னெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. சூப்பரான செய்திகள் கிடைச்சிருக்குமா? சரிங்களா, முக்கிய தினங்கள் ஃபர்ஸ்ட் உள்ளடக்கத்தில் ஃபர்ஸ்ட் முக்கிய தினங்கள் பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து ககன்தீப் சிங் பேடி குழு ஒரு கமிட்டி, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ககன்தீப் சிங் அவர் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க. எதற்காக இந்த கமிட்டி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் முதல் முறையாக ஹிந்தி மற்றும் உருது மொழியில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. யார் முதல் முறையாக இந்த லாங்குவேஜில் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பான செய்தி உள்ள இருக்கு. வெயிட் பண்ணுங்க. அடுத்து ஐநாவில் ஹிந்தி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க இந்திய அரசு. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்முடைய அண்டை நாடான வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா அவர்கள் காலமாக இருக்கிறாங்க. அவங்க தொடர்பான சில முக்கியமான செய்திகளை பார்க்க போறோம். அதுக்கப்புறமாக தமிழக அரசின் பெண்களுக்கான முக்கியமான திட்டங்கள் சரிங்களா, அதையும் ஒரு செட்டா சுமார் 10 திட்டத்தை ஒன்லைனரில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கீழடி சரியா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அங்கே 11ஆம் கட்ட அகழாய்விற்கு மத்திய தொல்லியல் துறையானது அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பினாகா அப்படிங்கிற ஒரு ஏவுகணை சோதனை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த பினாகா ஏவுகணைக்கு என்ன ஸ்பெஷல், அந்த ஏவுகணை யார் உருவாக்கி இருக்கிறாங்க, இந்த சோதனை சரிங்க எங்கு நடத்தப்பட்டது, இப்படி எல்லா சிறப்பு அம்சங்களையும் உள்ளே இருக்குது. வெயிட் பண்ணி பொறுமையாக கேளுங்க மக்களே. ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாதீங்க. சரியா, கெஞ்சு கேட்குறேன். உங்களுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் போட்டுட்டுருக்குறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதனால் ஃபுல்லாக பாருங்கள். நோட்டு போட்டு எழுதுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம படிக்கிறத விட ரொம்ப முக்கியம் ரிவிஷன். சரியா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேளுங்க. சரியா, ஓகே, ஆரம்பிக்கலாமா? அடுத்தபடியாக டிசம்பர் 30 முக்கிய தினங்கள். சரியா, 31 குறிப்பிடத்தக்கது இல்லை. டிசம்பர் 30 ரொம்ப முக்கியமான தினங்கள் 2 இருக்குது. என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. 1 இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் நினைவு தினம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு நபர். தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் ஓகேவா, இயற்கை வேளாண்மை அப்படின்னாலே மறக்கக்கூடாத ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் அவர்கள். சரிங்களா, இவரை கௌரவிக்கிற மாதிரி தமிழ்நாடு அரசானது ஆண்டுதோறும் சரிங்களா ஒரு 3 நபர்களுக்கு முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் அப்படிங்கிற மாதிரி இந்த இயற்கை வேளாண்மை யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்மாழ்வார் அவர்கள் பேரில் ஒரு விருதை வழங்கி தமிழ்நாடு அரசு கௌரவிக்கிறாங்க. சரிங்களா, இது ஒரு சிறப்பு. அடுத்து இன்றைய தினத்தில் டிசம்பர் 30ஆம் தேதி இந்திய விண்வெளி அறிவியலின் தந்தை விக்ரம் சாராபாய் அவர்களின் நினைவு தினம். இன்றைய தினம் மறந்துடாதீங்க. சரியாமா? யாருமா? விக்ரம் சாராபாய். சரிங்களா, இஸ்ரோவின் முதல் தலைவர் நம்முடைய விக்ரம் சாராபாய் அவர்கள் தான். அதே மாதிரி இந்தியாவில் தற்போது பயன்படுத்தப்பட்டவரும் எல்லா ராக்கெட்லையும் சரியா பயன்படுத்தக்கூடிய அந்த என்ஜின், ராக்கெட் என்ஜினுக்கு என்ன பேர்? விகாஸ். சரியா, VIKAS சொல்லுவாங்களே, அந்த விகாஸ் அப்படிங்கிறது விக்ரம் சாராபாய் அவர்களின் ஒரு ஷார்ட் நேம் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு தமிழ் சினிமா ஒன்று ஞாபகம் நினைக்கிறவங்களுக்கு சரியா, நடிகர் மாதவன் இயக்கி நடித்த ஒரு திரைப்படம் ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட்ங்கிற ஒரு திரைப்படம். சரிங்களா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நேஷனல் அவார்ட்லாம் இந்த படம் வாங்கியிருந்தாங்க. சரிங்களா, அதில் இஸ்ரோவின் முன்னாள் சயின்டிஸ்ட் ஓகேவா நம்பி நாராயணன் அவர்களாக தான் நடிச்சிருப்பார் நடிகர் மாதவன். ஓகேவா, அந்த திரைப்படத்தில் தான் ஒரு ராக்கெட்டுக்கான இன்ஜினை தயாரிப்பதுக்கு தான் அந்த படத்தோட மைய கருத்து அப்படி போயிட்டே இருக்கும். அந்த ராக்கெட் இன்ஜினுக்கு தான் என்ன பேர்? விகாஸ் என்பது விக்ரம் சாராபாய் அவர்களை குறிக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் இப்போ ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் விண்வெளி நிலையம் விண்வெளி ஏவுதளம் இருக்குது. அதே மாதிரி விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவின் திருவனந்தபுரத்தில் இருக்குது. மறந்துடாதீங்க. எவ்வளவு சிறப்பான செய்திகளை உங்களுக்காக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நம்ம அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமா? சரிங்களா, தயவுசெய்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஓரமாக இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்முடைய உழைப்பு ஹார்ட் ஒர்க் எல்லாமே டெய்லி உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு நோட்ஸ் எடுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்க. ஓகேவா? அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமானது ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ககன்தீப் சிங். சரி, ககன்தீப் சிங் ஞாபகம் வச்சுக்குமா? ககன்தீப் சிங் அவர்கள் பார்த்தோன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகேவா,
இவர் தலைமையில் இந்த கமிட்டியை யார் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா நம்முடைய தமிழ்நாடு அரசு தான். ஓகேவா? எதற்காக இந்த கமிட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. பழைய ஓய்வூதிய திட்டம், சரிங்களா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவாங்கள்ல, பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய முறைகள் குறித்தும் விரிவான ஆய்வு மேற்கொண்டு தமிழ்நாடு அரசிற்கு அறிக்கையினை சப்மிட் பண்ணுறதுக்காக தான் மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் தலைமையில் சரியா ஒரு 3 பேர் கொண்ட குழுவினை தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? எப்போ? கடந்த பிப்ரவரி 2025 சமீபத்தில் இதற்கான ஆய்வு அறிக்கை மொத்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா தமிழக அரசிடம் ககன்தீப் சிங் அவர்கள் தலைமையிலான அந்த 3 குழுவானது அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இதெல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். கடந்த வீடியோவில் சரிங்களா மத்திய அரசு தேசிய அந்த ஓய்வூதிய திட்டத்தில் என்னென்ன சிறப்பம்சங்களை புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த 80-20%, 60-40% இப்படி நிறைய பார்த்துருப்போம். இந்த 12 லட்ச ரூபாய், 8 லட்ச ரூபாய், 5 லட்ச ரூபாய் கிரைட்டேரியா பார்க்காதவங்க இதுக்கு முந்தைய வீடியோ தயவுசெய்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் யார்? வருங்கால அரசு அதிகாரிகள். அந்த ஓய்வூதியம் தொடர்பான எல்லா செய்திகளும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு அரசு ஊழியராகவும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஓகேவா, எக்ஸாமுக்காகவும் படிக்கிறவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரியாம்மா? அப்போ ககன்தீப் சிங் பேடி மறந்துடாதீங்க, ஓய்வூதியம் தொடர்பான அந்த கமிட்டியோட தலைவர். அடுத்து நம்முடைய அண்டை நாடு தொடர்பான முக்கியமான ஒரு செய்தி. சில பேர் நினைப்பாங்க சர்வதேச செய்திகளாக நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை டிஎன்பிசியில் நினைப்போம். ஆனால் இந்தியாவுடன் தொடர்புடையது. இந்தியா முக்கியமாக அண்டை நாடுகள், சரி, நெய்பரிங் கண்ட்ரிஸ் எது இருந்தாலும் சரி, அங்கே என்ன நடக்குதோ அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இந்தியன் எக்கனாமி, இந்தியன் ஜியாகிரஃபி, இந்தியன் பாலிட்டி எதுனாலும் சரி லிங்க் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? பாருங்கம்மா, வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா அவர்கள் மறைவு. ஓகேவா? இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வங்கதேச தேசிய கட்சி என்று அழைக்கப்படும் PNP அந்த கட்சியின் தலைவராக இருந்தவர். ஓகேவா? இவர் இந்த BNP கட்சி சார்பில் போட்டியிட்டு முதல் முறையாக வங்கதேசின் பிரதமராக பதவியேற்றது எப்போன்னு பார்த்தோன்னா 1991ஆம் ஆண்டு. சரியா? 1991 இந்தியாவில் நியூ எக்கனாமிக் பாலிசி வெளியிட்டாங்கல்ல பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் தலைமையில். இது இந்திய நிதியமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கும்போது தான் புதிய பொருளாதார கொள்கை LPG வெளியிட்டாங்களாமா. அந்த வருஷம்தான் வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்றவர் கலிதா ஜியா அவர்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் 2001 போட்டியிட்டு மீண்டும் பிரதமராக வெற்றி பெற்றாங்க. சரிங்களா? மொத்தம் 3 முறை வங்கதேசத்தின் பிரதமராக பதவியேற்று பெருமை சேர்த்தவர் கலிதா ஜியா அவர்கள். சமீபத்தில் காலமாக இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இவருடைய ஆட்சிக்கு பிறகு கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் முக்கியமான பாயிண்ட் பாருங்க, 2008 முதல் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரை வங்கதேசத்தின் பிரதமராக இருந்தவர் யாரு? ஷேக் ஹசீனா அவர்கள். அதுக்கப்புறம் அங்கே வங்கதேசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு, சரிங்களா, அதாவது வங்கதேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடிய அந்த சுதந்திர போராட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகளுக்கு 30% அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதை எதிர்த்து மாணவர்கள் நடத்திய அந்த போராட்டம் தான் மிகப்பெரிய அளவில் வன்முறையாக வந்தது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஷேக் ஹசீனா அவர்கள் வங்கதேச நாட்டை விட்டு வெளியிருக்கிறாங்க. இந்தியாவில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வங்கதேச நாட்டின் இடைக்கால அரசின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் பார்த்தனா முகமது யூனுஸ் அவர்கள். முகமது யூனுஸ் அவர்களை மறந்துடக்கூடாது. 2006ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர். வங்கதேசத்தில் இந்த கிராமின் வங்கி, சரி, அந்த கிராமின் பேங்க்னு சொல்லுவாங்களா, அதை உருவாக்கி ஒவ்வொருவரும் அந்த கிராமங்களில் இருக்கிற அனைவரையும் அந்த வங்கி கணக்கை தொடங்கி வச்சு கடன் உதவியெல்லாம் பெற வச்சு சூப்பராக கொண்டு வந்தவர் தான் முகமது யூனுஸ். அவர் தான் தற்போது வங்கதேச நாட்டின் இடைக்கால அரசின் தலைவராக இருக்கிறாங்க. சரிங்களா? வர பிப்ரவரி 2026 மறுபடியும் இந்த வங்கதேச நாட்டில் நம்ம எலெக்ஷன் நடத்த போகிறோம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இதில் கலிதா ஜியா அவர்களின் பையன் சரி தாரிக் ரஹ்மான் அவர்கள் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியாம்மா? முக்கியமான செய்தியை மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, இந்தியாவுடன் தொடர்புடைய ஒரு சர்வதேச செய்தி. சரிம்மா? ஒன்றும் அவ்வளோ சூப்பரான செய்தி பாருங்கம்மா. முதல் முறையாக ஹிந்தி உருது மொழியில் ஐநா பொதுச் செயலர் புத்தாண்டு வாழ்த்து. சரியா? 2026 வரப்போதில்ல, அந்த 2026ஆம் ஆண்டிற்கான அந்த நியூ இயருக்கான அந்த விஷஸ். ஓகேவா? யார் சொல்லியிருக்கிறாங்க? ஐநாவின் தற்போது பொதுச் செயலாளர் இருக்கிற ஆண்டோனியோ குட்டரஸ் அவர்கள். சரியா? 2026ஆம் ஆண்டிற்கான அந்த வாழ்த்தை எந்த மொழியில் சொல்லியிருக்கிறாங்க? மொத்தம் 11 மொழிகளில் அந்த மொழி வாழ்த்துக்களை உலக மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதில் முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஐநாவின் அந்த அலுவல் மொழிகள் 6 இருக்குல்ல, அதோட சேர்த்து ஹிந்தி மொழி, அதுக்கப்புறம் உருது உள்ளிட்ட 11 மொழிகளில் ஆண்டோனியோ குட்டரஸ் அவர்கள் அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களாமா? ஐநாவின் அலுவல் மொழிகள் மொத்தம் எத்தனை? 6 மொழிகளை கொண்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி வரும், நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஐநாவில் ஹிந்தி திட்டம் பாருங்க. ஐநாவில் ஹிந்தி திட்டம்
இந்திய அரசும் ஐநாவின் தகவல் தொடர்பு துறையும் இணைந்து 2018ஆம் ஆண்டில் மேற்கொண்ட 2018 மறந்துடாதீங்க, விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18, சரியா, 18வது ஐபிஎல்ல ஆர்சிபி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருந்தாங்க. 2018ஆம் ஆண்டு ஓகேவா விளையாட்டுத்துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. அப்போ 2021 தான் தயான்சந்த் கேல் ரத்னா விருது. 2018 அந்த கேல் ரத்னா விருதை வென்றவர் விராட் கோலி. விராட் கோலி அப்படின்னாலே நம்பர் 18 மறந்துடாதீங்க. அந்த 2018ஆம் ஆண்டு தான் ஐநாவில் ஹிந்தி திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேவா, இந்த திட்டத்திற்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு ஆண்டுதோறும் $15 லட்சம் நிதியாக வழங்கி வருகிறது. அண்மையில் இந்த திட்டமானது 2030ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிந்தி மொழியானது ஐநாவின் அலுவல் மொழி கிடையாது. ஐநாவோட அலுவல் மொழிகள் மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 6 மொழிகள். அது எதுலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அரபு, அடுத்து சீன மொழி, அடுத்து ஆங்கிலம், பிரெஞ்சு, ரஷ்யன், அடுத்து ஸ்பானிஷ். ஓகேவா, இந்த 6 மொழிகளையும் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ABCRFS ஷார்ட் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிசினா ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் நம்ம இங்கிலீஷில். ஓகேவா, அதே மாதிரி RF அப்படின்னா ரிசர்வ் ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க. சரியா, ரிசர்வ் ஃபோர்ஸஸ் போலீஸ் துறையில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி A ஃபார் அரபு, B ஃபார் பிரிட்டன் இங்கிலீஷ்னால் நம்ம பிரிட்டன் தானே, C ஃபார் சீன மொழி, அதாவது மேண்டரின் மொழின்னு சொல்லுவாங்கள்ல அது, அடுத்து பிரெஞ்சு மொழி, அடுத்து ரஷ்யன் மொழி, ஸ்பெயின் மொழி. இதுதான் ஐநாவின் 6 மொழிகள், அலுவல் மொழிகள். இதில் ஹிந்தி கிடையாது. ஆனாலும் ஹிந்தி, உருது உள்பட 11 மொழிகளில் தற்போதைய ஐநாவின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் அவர்கள் 2026ஆம் ஆண்டிற்கான அந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. சரியா, அடுத்து முக்கியமான ஒரு தலைப்பு பாருங்க, தமிழக அரசின் பெண்களுக்கான திட்டங்கள். ஓகேவா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், ஓகேவா, போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும், சரியா, யார் தான் நிறைய சாதனை படிச்சிருக்கிறாங்க? பெண்கள் தான். ஓகேவா, அதனால சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு, ஓகேவா, அதாவது டிஎம்கே கட்சியின் சார்பில் பல்லடம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மாநாடு நடத்தினாங்க. இதில் கலந்து கொண்ட ஓகேவா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசானது பின்வரும் திட்டங்களை சூப்பராக செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சில், ஓகேவா, அந்த மீட்டிங்கில் அவர் பேசும்போது உரையாற்றும் போது சொல்லியிருந்தாங்க. அப்படி எந்த ஒரு ஸ்பீச்சில் அல்லது ஒரு விளம்பரப்படுத்தி எதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி திட்டங்களை சொல்கிறாங்களோ அதுதான் பெரும்பாலும் போட்டித் தேர்வுகளில் கேட்பாங்க. அதை நம்ம இப்போ ஒன்லைனரில் லைட்டாக பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். என்னமா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்? சரிங்களா, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகையாக வழங்குவதற்கு செப்டம்பர் 15, 2023ஆம் ஆண்டு சரியா காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். என்ன தொகை? உரிமை தொகை. ஓகேவா, அடுத்தபடியாக விடியல் பயணம். ஓகேவா, பெண்களுக்கு ஓகேவா அரசு பேருந்துகளில் ஓகேவா இலவசமாக பயணம் மேற்கொள்வதற்கு விடியல் பயணம் திட்டம் தொடங்கப்பட்டது. ஒரு முக்கியமான திட்டம். 2021ஆம் ஆண்டு மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம் அப்படிங்கிற பேரில் தொடங்கியிருந்தாங்க. 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையில் இந்த திட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வைத்த பேர் தான் விடியல் பயணம். ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான திட்டம் பெண்களுக்கானது நன்னிலம் நில உடைமை திட்டம். சரிங்களா, பெண்களை விவசாய நிலங்களை வாங்க வைத்து அவங்கள விவசாயத்தை செய்ய ஊக்கப்படுத்தும் திட்டம் தான் திட்டம் நன்னிலம் நில உடைமை திட்டம். சரிங்களா, அடுத்தபடியாக அதில் ஆதி திராவிடர்கள் அவங்களும் இதில் உள்ளடக்கப்படுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தோழி விடுதி. சரியா, பணிபுரியும் பெண்களுக்கான குறைந்த விலையில் தங்கும் ஒரு விடுதியை தமிழ்நாடு அரசே தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் தோழி தங்கும் விடுதி. அடுத்து மதி சந்தை அப்படின்னா மகளிர் சுய உதவிக்குழு இருக்காங்களா, அவங்க தயாரித்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டது தான் மதி சந்தை. அதே மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு செயலியை தமிழ்நாடு காவல்துறையின் சார்பில் தொடங்கியிருக்கிறாங்க. அந்த செயலியின் பெயர் காவலன் SOS செயலி. அதுக்கப்புறம் பெண்களின் சமையலறை வேலையை குறைக்க காலை உணவு திட்டம். எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க, காலை உணவு திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. மதுரையில் தொடங்கப்பட்ட திட்டம். ஓகேவா, இந்த காலை உணவு திட்டம் பெண்களின் சமையலறை வேலையை குறைக்கிறது. டிஃபன் செய்கிறது கஷ்டமாக இருக்குது, அதை வந்து கவர்மெண்ட்டே செஞ்சு கொடுத்துட்றாங்க. அதனால் பெண்களின் சமையலறை வேலைப்பளு குறையும் சொல்லியிருக்கிறாங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா, காலை உணவு திட்டம் முக்கியமானது. அடுத்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சமத்துவபுரம் திட்ட வீடுகள் குடும்ப தலைவிகள் பெயரில் பதிவு. ஞாபகம் வச்சுக்கோமா, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். சரிங்களா, இந்த குடிசை மாற்று வாரியம் சொல்லுவாங்களா, அதோடைய புதிய பேர் தான் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். அதுக்கப்புறம் சமத்துவபுரம், இதிலலாம் வீடுகள் நிறைய பேர் கொடுப்பாங்கல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழை மக்களுக்கு. அந்த வீடுகள் யார் பேரில் தான் பதிவு செய்யப்படும்? குடும்ப தலைவிகளின் பெயரில் பதிவு செய்யப்படும். அடுத்து ஒரு சொத்து வாங்குறோம், ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், அந்த சொத்தை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் அசையா சொத்துக்களுக்கான அந்த பதிவு 1% குறைவு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகபட்சமாக 13% பேர் தொழில் முனைவர்களாக என்ன தொழில் முனைவர்களாக? பெண் தொழில் முனைவர்களாக. ஓகேவா, இந்தியாவில் இருக்கிற
மொத்த அந்த பெண் தொழில் முனைவர்களில் 13% பேர் எங்கே இருக்கிறாங்க? நம்முடைய தமிழ்நாட்டில். ஓகேவா? இது தவிர சுய உதவிக்குழு. ஓகேவா? தருமபுரியில் 1989ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம் சுய உதவிக்குழு திட்டம். கலைஞர் அவர்களால் இது தொடங்கப்பட்டது. சரிங்கம்மா? இது எல்லாமே ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம ஷார்ட்ஸ் போடும் போதும் சரி, தினமும் ஒரு திட்டத்தில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மகத்தான திட்டங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாம்மா? அடுத்தபடியாக கீழடி அகழாய்வுக்கு மத்திய அரசு அனுமதி. சரியா? ரொம்ப முக்கியமானது பாருங்க. சரியா? கீழடி. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா? கீழடி பகுதியில் 11வது கட்ட தொல்லியல் அகழ்வாய்வு பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 கட்டங்களில் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது 11வது கட்ட அகழ்வாய்வு பணிக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க மத்திய அரசு. சரிங்களா? இந்த 11ஆம் கட்ட அகழ்வாய்வானது வைகை ஆற்றங்கரையில் நிலவிய பண்டைய நகர சமூகத்தின் மேலும் பல ரகசியங்களை வெளிக்கொணர்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. முதல் 10 கட்ட அகழ்வாய்வுகளின் போது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மண்பாண்டங்கள், கருவிகள் மற்றும் 2600க்கும் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படும் மிகவும் வளர்ந்த நாகரிகத்தின் பிற பொருட்கள், சில பொருட்கூறுகள் உட்பட 20,000க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்களை கண்டறிந்திருக்கிறாங்க. இந்த கீழடியில் திறந்தநிலை அகழ்வாராய்ச்சி தொடர்பான ஒரு அருங்காட்சியகத்தையும் தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறாங்க. சரிங்களாம்மா? ரொம்ப முக்கியமான செய்தி என்ன தெரியணும் அப்படின்னா, கீழடி என்பது சிவகங்கையில் அமைந்துள்ள ஒரு இடம். இங்கு அகழ்வாராய்ச்சி பணிகள் இதுவரைக்கும் 10 கட்டங்கள் நடைபெற்று முடிந்துள்ளது. தற்போது 11ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு, அதாவது இந்திய தொல்லியல் துறை ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்திய தொல்லியல் துறையானது அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவர்களால் 1861 தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட வருஷம் 100 வருஷத்துக்கு அப்புறம், சரி 1861க்கு அப்புறம் 1961 தொடங்கினாங்க, மறந்துடக்கூடாது. சரியாமா? இந்த கீழடிங்கிறது மெயினான இடம். இதை சுற்றி பிற இடங்கள், சரியா, கொந்தகை, மணலூர், அகரம், இப்படி 3 இடங்களில் அகழ்வாராய்ச்சி பணிகளும் நடைபெற்று வருகிறது, குறிப்பிடத்தக்கது. சரியாமா? அடுத்த செய்தி போலாமா? பினாகா ஏவுகணை சோதனை வெற்றி. பாதுகாப்புத்துறை அந்த ஏவுகணை, இந்த மிசைல்லேருந்து அப்பப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரி, ஆகாஷ் ஏவுகணை, பிரித்திவி, அப்புறம் நம்ம சூப்பர்சோனிக் ஏவுகணை பிரம்மோஸ், அந்த பஸ்ஸில் இந்த பினாகா ஏவுகணை முக்கியமானது. பினாகா ஏவுகணை சோதனை வெற்றி. நீண்ட தூர தாக்குதல் திறன் கொண்ட ஒரு ஏவுகணை தான் அந்த பினாகா. இந்த சோதனை நடைபெற்ற இடம் ஒடிசா மாநிலம். எங்கன்னு பார்த்தா சண்டிப்பூர் சோதனை மையம். இந்த சோதனை நடத்தியது யாருன்னு பாருங்க, பாதுகாப்புத்துறை உற்பத்தி மேம்பாட்டு நிறுவனம், அதாவது டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் ஓகேவா அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்கிறேன். டிஆர்டிஓ அமைப்பானது 1958 உருவாக்கப்பட்டது, 1958. சரியா? இஸ்ரோ செயற்கைக்கோள்களுக்கான தலைமை அமைப்புன்னு சொல்லலாம். பாதுகாப்புத்துறை அப்படின்னாலே அது பாதுகாப்புத்துறை தொடர்பான உற்பத்திக்கான தலைமை அமைப்பு இந்த டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், 1958 உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? இந்த சோதனையின் போது இந்த பினாகா ஏவுகணை 120 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த இலக்கை சூப்பராக துல்லியமாக அடிச்சு காலி பண்ணியிருக்கு. சரிங்களா? இந்த பினாகா என்றால் என்ன மீனிங் பாருங்க, சிவனின் சூலம் என்று பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, பினாகா என்ன, சிவன் கையில் வச்சிருக்க அந்த சூலம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் பினாகா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே பேர் தான் இந்த ஏவுகணைக்கு வச்சிருக்கிறாங்க. சரியா? ரொம்ப முக்கியமான செய்திமா, மறந்துடாதீங்கம்மா. அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஓகேவா? முதல் சூப்பர் 6 கேள்வி, இந்திய விண்வெளி அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? முதல் சூப்பர் 6 கேள்வி. இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க யார் பெயரில் தமிழ்நாடு அரசு விருது வழங்கி வருகிறது? ஓகேவா? இதில் மூணாவது சூப்பர் 6 கேள்வியா ஒன்று சேர்த்துக்கோங்கம்மா. ஓகேவா? தேர்டா ஓகேவா அடிஷனலா, நாராயணசாமி நாயுடு விருது தமிழ்நாடு அரசினால் எதற்காக வழங்கப்படுகிறது? நம்மாழ்வார் விருது எதற்கு, நாராயணசாமி நாயுடு விருது எதற்கு அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கம்மா. சரியா? சூப்பர் 6ல சேர்த்துக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி. அடுத்து 5வது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் பெண் தொழில் முனைவர்களை கொண்ட மாநிலம் எது? 6வது சூப்பர் 6 கேள்வி, சமீபத்தில் காலமான கலிதாஜியா அவர்கள் எந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஆவார்? சரிங்களா? எல்லா கேள்விகளுக்கான பதில்களையும் சூப்பராக சொல்லுங்கள். போனஸ் கேள்விகள் நிறைய கேட்டிருக்கோம். நடப்பு செய்திகளை மையப்படுத்தி, சரியா, சப்ஜெக்ட்டு, ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்கிறோம், ரிவிஷனும் பண்ணுறோம். தொடர்ந்து பாருங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.